பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நாட்ல மிக முக்கியமா வந்து கோயில்கள் வந்து நெறைய கோயில்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப பழமையான கோயில்கள் அப்படின்னு சொன்னோம்னா, எந்த கோயில சொல்லுவோம்னாக்கா, மிக முக்கியமா ஆ தஞ்சை பெரிய கோயில தான் சொல்லுவோம். ஸோ அப்படி உள்ள பெரிய கோயில் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆ நம்ம ராஜராஜ சோழனால கட்டப்பட்டது அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். ஸோ அப்படி கட்டப்பட்ட கோயிலோட இன்னும் பழமையான ஒரு கோயில் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த பழமையான கோயில வந்து யாரு கட்டுனான்னு இப்ப வரையும் தெரியல. அது மட்டும் இல்லாம அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப வரையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து கவர்மெண்ட் கையில இல்ல. இப்போ வந்து ஒரு தீட்சகர்கள் தான் வந்து அத அ வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோயில்ல வந்து அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரையும் அவ்வளோ ஒரு புண்ணிய ஸ்தலமா இருந்துட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்க வந்து இருக்கிற மிக முக்கியமான ஒரு சன்னதி தான் அப்படிங்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அந்த கோயில்ல வந்து பெருமாள் சிலையும் வந்து வச்சிருந்திருக்காங்க. ஸோ பெருமாள் சிலைய வந்து கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் வந்து அத வந்து அகற்றிட்டாங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. ஸோ இத பத்தியெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, சிதம்பர நடராஜர் ரகசியம் அப்படிம்பாங்க. ஸோ அந்த கோயில பத்தி நம்ம இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம்? அது மட்டும் இல்லாம அந்த கோயில வந்து யாரு கட்டுனா? ஸோ அந்த கோயில் வந்து எந்த காலகட்டங்கள்ல கட்டப்பட்டது? அது மட்டும் இல்லாம அந்த கோயில்ல வந்து இப்ப வரையும் யார் வந்து நிர்வகிச்சுட்டு இருக்காங்க? ஸோ இத பத்தியெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹலோ எவ்ரிஒன். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இந்த மாரி வந்து ரெகுலரா உங்களுக்கு வந்து வீடியோ போடணும்னா, நீங்க வந்து எனக்கு பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணா தான் நான் உங்களுக்கு ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 10 நிமிஷம் என்னோட ஒரு ரெகுலரா வேர்ல்டுல நடக்கிறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அ இதுக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் காலங்கள்ல என்னென்ன நடந்துச்சு, அது மட்டும் இல்லாம எ இப்ப கரண்ட் அஃபேர்ல நம்ம ஊர்ல என்ன நடக்குது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துல வந்து சொல்லியிருப்போம். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிதம்பரம். ஸோ சிதம்பரம் நடராஜர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வரையும் அதிகமான மக்கள் வந்து அங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சாமி கும்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்லேருந்து நெறைய பேர் போனாலும், மத்த ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமான மக்கள் வந்து இங்க வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி உள்ள கோயில்ல வந்து என்னதான் இருக்கு? அது மட்டும் இல்லாம இந்த சிதம்பரம் கோயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப வரையும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவங்க வந்து உள்ளதுக்கே போ முடியல. ஸோ அங்க வந்து நிர்வகிக்க முடியல. அங்க நிர்வகிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்க உள்ள தீட்சகர்கள் தான் வந்து இப்ப வரையும் அவங்க கையில இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அங்க வர்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய சர்ச்சைகள் வந்து அ கொண்டது தான் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நடராஜர் கோயில். ஸோ இந்த நடராஜர் கோயில்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கோயில் வந்து எப்ப இது வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஹிஸ்டரியிலேயே இல்ல. ஸோ அந்த கோயில் வந்து எப்ப கட்டப்பட்டதுன்னே தெரியல. 2000 வருஷமா? இல்ல 3000 வருடங்களுக்கு முன்னாடியா? அப்படிங்கிறது வந்து இப்ப வரையும் தெரியல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கோயில்ல வந்து ஸோ அந்த காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டியர்களா இருக்கட்டும், சோழர்கள் இவங்க பாண்டியர்கள் காலம் முடிஞ்சவுடனே பார்த்தீங்கன்னாக்கா, அப்புறம் வந்து சோழர்கள் வந்தாங்க. சோழர்கள் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, பல்லவர்கள் வந்தாங்க. ஸோ இந்த பல்லவர்கள் எல்லாரும் வந்து அந்த கோயில வந்து பார்த்தீங்கன்னா, அ அவங்கவங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து அவங்க காலகட்டங்கள்ல என்னென்ன கட்ட முடியுமோ அதெல்லாம் கட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்த நாயக்கர் மன்னர்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்த விஜயநகர மன்னர்களா இருக்கட்டும், ஸோ இவங்கலாம் வந்து அவங்கவங்க என்னென்ன பண்ண முடியுமோ அவங்க வந்து இந்த கோயிலுக்கு வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கோயில வந்து ஏன் வந்து இப்போ வரையும் வந்து அந்த கோயில வந்து ஒண்ணும் பண்ண முடியாம யாரும் வந்து கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ண முடியாம இருந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரிவா இருக்காங்க. ஸோ இப்போலாம் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இந்துன்னு ஒரே இதுல வந்து பல சாமிகள வந்து இந்து சாமிகள வந்து கும்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம சிவனா இருக்கட்டும், பார்வதியா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம இதுக்கு அப்புறம் வந்து பெருமாளா இருக்கட்டும், ஐயப்பனா இருக்கட்டும், இந்த மாரி நெறைய தெய்வங்கள வந்து ஒரே ஹிந்துங்கிற ஒரே இதுல வந்து நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ ஆனா அந்த காலகட்டங்கள்ல வந்து அப்படி கிடையாது. ஸோ அந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப வந்து சிவன கும்பிடுறவங்க வந்து பெருமாள கும்பிட மாட்டாங்க. பெருமாள கும்பிடுறவங்க வந்து சிவன கும்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாரி காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரத்த இதே வந்து நடந்துச்சு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அந்த மாரி உள்ள காலகட்டங்கள்ல அ தஞ்சை பெரிய கோயில வந்து நம்ம கட்டினது யாருனாக்கா, நம்ம ராஜராஜ சோழன். ஸோ இந்த ராஜராஜ சோழன்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சிவன் பக்தன்னு சொல்லலாம். சிவன வந்து சிவன் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி உள்ளவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தஞ்சை அதாவது நடராஜர் கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் வந்து அவங்களோட பணிகள வந்து செஞ்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா நம்பர் 2. இந்த நம்பர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, புராண கதைகளும் அதோட வரலாறும். ஸோ இந்த புராண கதைகள்ல வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏன் வந்து தில்லைன்னு வந்து இங்க பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தில்லைங்கிறது வந்து இந்த சிதம்பரத்தோட தில்லைங்கிற பேர் வந்ததுக்கு காரணம் இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் அந்த இருந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு காடா இருந்திருக்கு. ஸோ அந்த காட தான் வந்து பார்த்தீங்கன்னா, தில்லைன்னு வச்சிருந்திருக்காங்க. ஸோ தில்லைங்கிற பேரும் வந்து அது மட்டும் இல்லாம இந்த அந்தணர்கள்ங்கிறவங்க யாரு? ஸோ அந்தணர்கள் எங்கேருந்து வந்தாங்க? ஸோ அத பத்தியெல்லாம் வந்து இந்த இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சிதம்பரம் கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சிம்மவர்மன்ங்கிற ஒரு மன்னர் ராஜா வந்தாங்க. ஸோ இந்த ராஜா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வரும்போது அந்த லக்ல வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு கங்கை கொண்ட ஒரு குளம் இருந்திருக்கு. கங்கை குளம் இருந்திருக்கு. ஸோ அந்த கங்கை குளத்துல வந்து அவங்க வந்து குளிச்சு எந்திரிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, சிவன், பார்வதி வந்து அவங்களுக்கு வந்து காட்சி அளித்தாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு கோயிலையும் வந்து கட்டிட்டு போயிருக்காங்க. அது மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிற்காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வந்த ஒவ்வொரு ராஜாக்களும் சரி, அவங்கவங்க
என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு வந்து அந்த கோயில வந்து கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாரி சிம்மவர்மன் சொன்னோம் பார்த்தீங்களா? சிம்மவர்மன்ங்கிறவரு என்ன பண்றாருன்னா, அந்த கோயில கட்டுனதுக்கு அப்புறம் இங்க வந்து ஒரு பூஜை இதெல்லாம் பண்றதுக்காண்டி, அவரு வந்து கைலாயத்துல இருந்து வந்து அந்தணர்கள வந்து கூட்டிட்டு வந்தாங்க. அதாவது 100க்கும் மேற்பட்ட அந்தணர்கள் வந்து அங்கேருந்து கைலாயத்துல இருந்து தான் வந்து இந்த கோயிலுக்கு வந்தாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அவங்க மூலியமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோயில வந்து இப்ப வரையும் வந்து நிர்வகிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க தான் வந்து இந்த கோயிலுக்கு உரிமை கொண்டாடிக்கிட்டு இப்ப வரையும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா, ரீசென்ட்டா கூட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பிரச்சனை எல்லாம் போணுச்சு. அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவங்க உள்ளிக்க போயிட்டு அவங்க வந்து கேட்கிறதா இருக்கட்டும், நாங்க வந்து டேக் ஓவர் பண்ணலாமா அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல இது எங்களோட இது. நாங்க அந்த காலத்துல இருந்து நாங்க இப்போ வரையும் வந்து நிர்வகிச்சுட்டு இருக்கோம். ஸோ நாங்க தான் வந்து இத வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி வந்து சொன்னதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கான்ட்ரோவர்சியலா வந்து இதுல போயிட்டு இருந்தது. அடுத்து நம்ம பார்க்க போறது நம்பர் 3. நம்பர் 3ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சிதம்பரம் ரத்த வரலாறு அப்படிங்கலாம். ஸோ இந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா, மிக முக்கியமா வந்து நம்ம வந்து இப்ப நான் முன்னாடி சொன்ன மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, சைவம், வைணவம். ஸோ இந்த 2 இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சிவன், பெருமாள். ஸோ இந்த இந்த 2 பேர்ல வந்து இவங்கள கும்பிடுறவங்க, இவங்கள கும்பிட மாட்டாங்க. இவங்கள கும்பிடுறவங்க, இவங்கள கும்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாரி ஒரு காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா, அப்ப வந்து அந்த பெருமாள் கோயில கும்பிடுறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து சிவன் கோயில்ல வந்து அந்த பெருமாள் இருக்க மாட்டாரு. ஆனா அந்த பெருமாள்ல சிவன் பெருமாள் இருக்கிற இடத்துல வந்து சிவன் இருக்க மாட்டாரு. ஸோ அந்த மாரி வந்து இருந்த அந்த காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் நூற்றாண்டு. ஸோ இந்த 8ஆம் நூற்றாண்டு வந்து பல்லவர்மன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நந்திவர்மன்ங்கிறவங்க. ஸோ அந்த நந்திவர்மன் என்ன பண்றாங்கன்னாக்கா, அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு சிவன் பக்தன். ஸோ இந்த சிவன் பக்தன் என்ன பண்றாருன்னா, ஸோ ஓகே இவரு வந்து கொஞ்ச காலத்துல அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமாள் மேல வந்து ரொம்ப ஈடுபாடு ஏற்பட்டு, ஸோ அவங்களையும் வந்து சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போதே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே நம்ம வந்து சிவன் இருக்கிற அதாவது நடராஜர் கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பெருமாள கொண்டு வச்சுருவோம். ஒரு சன்னதி அவங்களுக்குன்னு ஒரு சன்னதி ஏற்பாடு பண்ணி, அங்கே வந்து அந்த கோயில வந்து கொண்டு வைக்கிறாங்க. ஆனா, அப்போதைக்கு நெறைய விதமான எதிர்ப்புகள் வருது. ஸோ எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த கோயில கொண்டு அங்க வச்சுடுறாங்க அப்படிங்கிற மாரி. இது மாரி வந்து இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்ல அப்படிங்கிறாங்க. அதாவது சிவனையும், பெருமாளையும் ஒரே கோயில்ல வந்து வச்சிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஊருக்கு ஒரே கோயில்ல 2 சாமியும் வச்சிருக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோவிந்த சாமி அப்படிங்கிற மாரி இந்த பெருமாளுக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 12ஆம் நூற்றாண்டு. ஸோ இந்த 12ஆம் நூற்றாண்டுல பார்த்தீங்கன்னா, அப்பைக்கு இத வந்து இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, 2ஆம் குலோத்துங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களுக்கு அவங்களோட காதுக்கு போகுது. ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இது மிகப்பெரிய ஒரு கோவம் அடைகிறாங்க. எப்படி வந்து சிவன் கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெருமாள் சிலைய வைக்கலாம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க, மிகப்பெரிய ஒரு படைய ரெடி பண்ணிக்கிட்டு வந்து அந்த கோயில வந்து கோயிலுக்கு வர்றாங்க. ஸோ கோயில்ல வந்து அந்த சிலைய வந்து அகற்றணும் அப்படின்னு நினைக்கும்போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வைணவர்கள்னு எடுத்து சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனை நடந்து, அதுல வந்து மிகப்பெரிய ரொம்ப பேர் வந்து உயிர் நீத்தாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுதான் இரத்த வரலாறு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, அதுக்கப்புறம் வந்து இந்த குலத்துங்கன் என்ன பண்றாங்கன்னாக்கா, அந்த சிலைய எடுத்து கொண்டு போயிட்டு ஒரு கடல்ல வந்து போட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்படி காலகட்டங்கள் போயிட்டு இருக்கு. அந்த 2ஆம் குலத்துங்கன் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள்லயே வந்து ஒரு விதமான நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வைணவர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்க, நீங்க வந்து இந்த சிலைய கொண்டு கடல்ல போட்டனால தான் நீங்க வந்து இவ்வளவு சீக்கிரம் இறந்துட்டீங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க 1539. ஸோ இந்த 1539ல பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணதேவர் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆட்சி பண்றாங்க. ஸோ ஆட்சி பண்றவங்க நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த சிலைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து அதாவது இந்த சிவன் மறுபடியும் நடராஜர் கோயில்லயே கொண்டாந்து மறுபடியும் வந்து நிறுவுறாங்க. ஸோ நிறுவி அதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சை. அதுக்கு பிற்காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 1579. ஸோ இந்த 1579 பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டங்கள்ல வந்து அ கொண்ட நாயக்கர் மன்னர்கள் வந்து வந்து ஆட்சி பண்றாங்க. ஸோ இந்த நாயக்கர் மன்னர்கள் ஆட்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த பெருமாள் சிலை வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு தனியா ஒரு இடத்துல வச்சிருந்தாலும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிவன் சிலைக்கு ஆப்போசிட்லயே வைக்கணும். அது சன்னதிக்கு ஆப்போசிட்லயே வைக்கணுங்கிற மாரி இவர் வந்து ஆணையிடுறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சிவன் பக்தர்கள் யாருமே வந்து இத ஒத்துக்கிறாரு இல்ல. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பா மாறுது. ஸோ எதிர்ப்பா மாறுனாலும் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கனாக்கா, இவர் வந்து அடாவடியா உள்ளேக்கே வந்து கோயில்ல வச்சுர்றாங்க. ஸோ வச்சாலும் 20 பேருக்கு மேல பார்த்தீங்கன்னாக்கா, அப்ப அந்த கோபுரத்து மேல இருந்து கீழ குதிச்சு இறந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு பேரழிவு அந்த டயத்துல ஏற்பட்டுச்சு. நம்பர் 4. இந்த நம்பர் 4ல வந்து பார்த்தீங்கன்னாக்க, மிக ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இது என்ன தேவாரம் பாடல்கள். ஸோ இந்த தேவாரம் பாடல்கள நம்ம வந்து சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி இந்த மாரி நெறைய கதை ஸ்டோரிகள வந்து நம்ம வந்து படிப்போம். அத வந்து அந்த அவங்க எழுதினவங்களையும் வந்து நம்மளுக்கு அதிகமா தெரியும். ஸோ நம்ம வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அதிகமா வந்து இந்த மாரி தமிழ் படங்கள்ல வந்து அதிகமா படிச்சது உண்டு. ஸோ இந்த மாரி படிச்சதுல வந்து பார்த்தீங்கன்னா, தேவாரம். தேவாரங்கிறது வந்து அந்த காலகட்டங்கள்லயே வந்து எழுதப்பட்ட ஒரு வரலாறு. அதாவது இந்த நடராஜர் கோயில்ல தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி உள்ள கோயில்ல வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த ராஜராஜ சோழன்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம், 8ஆம் நூற்றாண்டு. ஸோ இந்த 7ஆம் நூற்றாண்டு எழுதிய இந்த ஒரு
தேவாரங்கிற ஒரு பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சிவன வந்து போற்றி பாடுறது தான். சிவன வந்து வாழ்த்தி பாடுறது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த பாட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்க, என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து 10ஆம் நூற்றாண்டு. அந்த 10ஆம் நூற்றாண்டுல வந்து பார்த்தீங்கன்னாக்க 2 நூற்றாண்டுகள் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராஜராஜ சோழன் என்ன பண்ணாங்கன்னாக்கா, அவங்க வந்து இந்த தேவாரம் எழுதுனத வந்து நம்ம வந்து ரெக்கவர் பண்ணணும். அத வந்து நம்ம வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து போய் ஒரு ஆர்டர் போடுறாங்க. போய் அத போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. ஆனா வந்து இந்த கோயிலுக்கு போய் போறாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே உள்ளவங்க வந்து அத வந்து எடுக்கக்கூடாது, எடுக்க முடியாது. தில்லை அந்தணர்கள் வந்து எடுக்க முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவரு என்ன பண்றாருனாக்கா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அப்பர், சம்பந்தர் இவங்க தான் வந்து இந்த நூல வந்து எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, 3 சிலைய வந்து வடிச்சு அந்த கோயிலுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. அனுப்பி அங்க வந்து ராஜராஜ சோழனும் கூடவே போயிருக்காருன்னு சொல்றாங்க. கூட போயிட்டு பேசும்போது தான் சொல்றாங்க, "இல்ல நீங்க என்ன சிலைய கொண்டு வந்திருக்கீங்க. நீங்க அவங்கள கூட்டிட்டு வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தில்லை அந்தணர்கள் சொன்னோனே, இவரு என்ன சொல்றாருனாக்க, "ஓகே நீங்க இவங்கள சிலைன்னு சொன்னீங்கன்னாக்கா, உள்ளறைக்கு உள்ள கருவறையில உள்ள சிவன் வந்து உங்களுக்கு வந்து சிலையா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அவங்கனால எந்த விதமான ஒரு பேச்சுமே பேச முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வந்து நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய அத வந்து தேவாரத்த வந்து எடுத்து குடுத்துருக்காங்க. ஆனா தேவாரம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 நூற்றாண்டுகள் கடந்தனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த தேவாரம் புக்குலாம் வந்து கரையான் அடிச்சு ரொம்ப ஒரு சில இதெல்லாம் வந்து அழிஞ்சே போச்சுன்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் காலம் இருந்திருந்தாவே அந்த நம்மளுக்கு தேவாரங்கிற ஒரு ஒரு நூலே வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்காது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் கொண்டாந்து இத வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்தினதா இருக்கட்டும், ராஜராஜ சோழனோட மிக முக்கியமான ஒரு பங்கா வந்து இதுல பார்க்கப்படுது. ஒரு பார்த்தீங்கன்னா நம்பர் 5. நம்பர் 5ல வந்து இது மிக முக்கியமான ஒரு டாபிக். இது என்னன்னாக்க நந்தனார். நந்தனார்னாக்க நார்மலா வந்து அவங்க வந்து அ ஒரு பிராமணரோ இந்த மாரி ஒரு தில்லை அந்தணர்களோ யாருமே கிடையாது. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு இனத்துல ஒரு ஒரு மக்கள்ல சேர்ந்தவங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஒரு கொள்ளிட மாற்று கரையில தான் அவங்களோட வாழ்க்கை தொடங்குது. அங்கேருந்து இருக்கும்போது அவர் மிகப்பெரிய ஒரு சிவன் பக்தன். சிவன் பக்தன்னு சொல்லும்போது நம்ம எப்பாவது ஒரு நாளாவது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நடராஜர் கோயில் சன்னதிக்குள்ள போயிறணும். சிவன வந்து பக்கத்துல போய் இருந்து சாமி கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையில இருக்காரு. அப்படி இருக்கிறவரு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் வந்து அந்த ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சேர்ந்தவங்க. அவங்க வந்து அந்த கோயிலுக்குள்ள போறதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா, முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த அந்த வீதிக்குள்ள போணும்னாவே அவங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. தாழ்த்தப்பட்டவங்கங்கிறது அப்பயிலேருந்தே பார்த்தீங்கன்னா, இப்ப வரையும் வந்து அவங்கள வந்து ஒரு ஒதுக்கியே வச்சிருக்காங்க. அந்த மாரி இப்ப வந்து அதிகமான மக்கள்லாம் நல்லா படிச்சுட்டாங்க. எல்லாம் ஒரு பெரிய லெவல்ல வந்துட்டாங்க. ஒரு ஒரு சில இடத்துலலாம் இந்த மாரி ஒரு தாழ்த்தப்பட்டவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிற மாரியே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த காலகட்டங்கள்லயே பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வீதியில கூட முடியாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அப்படி இருக்க காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவரு வந்து அந்த சன்னதிக்குள்ளேயே ஏன்னா கோயிலுக்குள்ளேயே விட மாட்டாங்களாம். கோயில் வெளியிலேயே நிக்கணுமா. அப்படி உள்ள காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு சன்னதி பக்கத்துல போயிட்டு சாமி கும்பிடணும். ஏன்னா, சிவன போய் சாமி கும்பிட்டுறணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில வந்து ஒரு நந்தனார் இருந்திருக்காங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க முடியாதனால இவங்க என்ன பண்ணிருக்காங்கனாக்க, அப்போ வந்து நெருப்புல வந்து குதிச்சா கண்டிப்பா வந்து உள்ளறைக்கு போயிரலாம் அப்படிங்கிற மாரியெல்லாம் வந்து ஒரு ஸ்டோரி எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம பின்னாடி ஒரு டோர் வந்து எப்பவுமே வந்து அந்த அதாவது தில்லை நடராஜர் கோயில்ல வந்து லாக் பண்ணியே இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த வழியா தான் போனாங்க. அதனால தான் லாக் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாரி வந்து ஒரு சில நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அந்த மாரி உள்ளேக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து தாழ்த்தப்பட்டவங்கலயே வந்து முதலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அந்தணர்கள் வந்து 63 நாயன்மார்கள வந்து கொண்டவங்களையும் இவரும் வந்து ஒருத்தரு. அதாவது நந்தனாரும் ஒருத்தரு அப்படிங்கிற மாரி வந்து இதுல சொல்லப்படுறாங்க. பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வள்ளலார். நம்ம வள்ளலார பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப வரையும் பார்த்தீங்கன்னா, நெறைய ஊர்கள்ல வந்து அதுக்குன்னு ஒரு மடம் வந்து அமைச்சு, அவங்களுக்கு சாப்பாடு போடுறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அவங்கள வந்து படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாரி நெறைய சேவைகள் வந்து பண்ணக்கூடியது தான் வந்து இந்த வள்ளலார். இந்த வள்ளலாருங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நடராஜர் கோயில்ல வந்து அவங்க வந்து மிகப்பெரிய சிவன் பக்தனும் கூட அவரு. அப்படி உள்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா, சிவன் கோயில்ல வந்து அதிகமா வந்து பாட்டு பாடுறதா இருக்கட்டும், எல்லாத்துலயும் வந்து இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சபையில வந்து ஏறுறதுக்காண்டி அவருக்கு போறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னாக்க, தில்லை அந்தணர்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா, இவர ஏற விடாம தடுக்குறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, அப்பயிருந்து வேற இடத்துக்கு மாறி போயிடுறாங்க. அப்பயிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாரி ஒரு தீண்டாமை கொடுமைகள வந்து அதிகமா வந்து பேசுறதா இருக்கட்டும், இந்த மாரி வள்ளலார் வந்து அப்பயே வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அடுத்து பார்க்க போறது நம்பர் 7. நம்பர் 7 லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தீட்சகர் அ இந்து அறநிலையத்துறை. இப்ப ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னாக்கா, தீட்சகர்களும் சரி, அதாவது இந்து அறநிலையத்துறை அமைச்சர்களும் சரி, இவங்களும் வந்து உள்ளேக்க போறாங்க. போகும்போது வந்து இத டேக் ஓவர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இது எப்படி வந்து இப்ப வரையும் வந்து அவங்க வந்து மெயினா வந்து வச்சுக்கிட்டு அந்தணர்கள். இவங்க வந்து நான் முன்னாடி சொன்ன மாரியே பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இமயமலையிலிருந்து கூட்டிட்டு வரப்பட்டவங்க அப்படின்னு மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தில்லையந்தனர்கள் வந்து மிக முக்கியமா அந்த காலகட்டங்கள்ல வந்து சோழ மன்னர்களுக்கு வந்து முடிசூட்டுறதுக்காண்டி தான் வந்து இவங்கள வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவங்கள வந்து முடிசூட்டி அவங்களுக்கு வந்து வேற யாருக்குமே எந்த மன்னர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து முடிசூட்ட மாட்டாங்களாம். அவங்களுக்கு தான் வந்து முடிசூட்ட முடியும். பார்த்தீங்கன்னா, இந்த தில்லை நடராஜர் கோயில்ல உள்ள சீக்ரெட் ஒரு சில விஷயங்கள். இன்னும் வந்து நெறைய வந்து அதுல வந்து ஸ்டோரி எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம உண்மை கதைகளும் இருக்கு. பாய்.